திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற கோரி உயிரை மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரனுக்கு தீபாஞ்சலி செலுத்த முயன்ற பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற விடாமல் தமிழக அரசு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் மலையில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி மதுரை நரிமேட்டைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் என்பவர் தீக்குளித்து உயிரை மாய்த்து கொண்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பூர்ணச்சந்திரனின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி பாஜக இந்து முன்னணி அமைப்பினர் மோட்ச தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை தியாகராய நகர் சாலையில் உள்ள விநாயகர் கோயில் வாசலில் மோட்ச தீபம் ஏற்ற முயன்ற நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது ஒருவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த கைது நடவடிக்கை குறித்து பேட்டியளித்த பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், இந்துக்களின் உரிமை மற்றும் கலாச்சாரத்தை பறிக்க வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கமாக உள்ளது என குற்றம் சாட்டினார். பூர்ணச்சந்திரன் மறைவை இதோட மக்கள் மறந்துடுவாங்களா? விடமாட்டாங்க. திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனை இருக்கிற வரைக்கும் அவர் செஞ்ச தியாகம் இருக்கும். ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் வரும்போதெல்லாம் பூர்ணச்சந்திரனுடைய தியாகம், அவரே ஒரு தீபமாக மாறி இருக்கிறாரு. அது மக்கள் மனசில் நிலைத்து நிற்கும். இதை இன்றைக்கி இருக்கிற அரசோ காவல்துறையோ இதெல்லாம் மறைக்க முடியாது. இந்த மாதிரி எண்ணங்களை, மக்கள் மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய எண்ணங்களெல்லாம் இவங்க தடுக்க முடியாது. இன்னும் என்ன பண்ண போகிறோம்? அடுத்து 2 நாள் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்டுட்டு இன்னும் பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சி நடத்த போகிறோம். அவ்வளோதானே. இவங்க தடுத்து நிறுத்தினாப்புல எல்லோரும் அமைதியாகிட மாட்டாங்க. இன்னும் அதிகமாக செய்யணும். இன்னும் இந்த செய்தி மக்களுக்கு அதிகமாக தான் போகும். இன்றைக்கி இந்த வீடியோலாம் அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி எல்லாரையும் கைது பண்ண காட்சியெல்லாம் இன்னும் பரவாயில்ல மக்கள்கிட்ட இன்னும் அதிகமான உணர்வுகளை தான் ஏற்படுத்தும். சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா ஒரே பாயிண்ட்டு தான். இந்துக்களுக்கு எதிராக செயல்படணும், இந்துக்களுடைய உரிமையை பறிக்கணும், இந்துக்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை சீரழிக்கணும். இதுதான் திமுக அரசுடைய நோக்கம் என்பதை அந்த நோக்கத்துக்கு காவல்துறையை பயன்படுத்திக்கிறாங்க. முன்னதாக பேட்டியளித்த இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன், பூர்ணச்சந்திரனின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை நிறைவேற்ற திமுக அரசு தடுப்பதாக சாடினார். தன்னுடைய தற்கொலை பண்ணியிருக்கார். தமிழ்நாடு முழுக்க தன்னிச்சையாக அங்கங்க மக்கள் முருக பக்தர்கள் சேர்ந்து பண்றாங்க. இந்து முன்னணி செல்றது, பிஜேபி சேர்ந்து செய்யறாங்க, இந்து இயக்கங்கள் செய்யறாங்க, அந்த பகுதியை மதுரை திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர் மக்கள் செய்யறாங்க. இது தன்னெழுச்சியாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இவர்களை மாதிரி அனிதாவுடைய தற்கொலையை வச்சு ஒரு பெரிய அரசியல் நடத்தணுங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. அவருடைய இறப்பு, அதுக்கான மோட்ச தீபம் ஏற்றி அவருடைய ஆன்மா நற்கதி அடையணுங்கிறதா நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி எங்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுத்திருக்கிறது காவல்துறை, தமிழ்நாடு அரசாங்கம். ஒரு பாசிச திமுக இந்து விரோத அரசாங்கம் இதை செய்திருக்கிறது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call